போகலாம். வெறுப்பாயிடுவாங்க இந்த ஜமாமுத்தூர் போய்ட்டு வரதுல. ஆஹா 97 ஆர்னி வண்டி போகுது. இவங்களும் ஜமுனாமுத்தூர் தான் போகிறாங்களா? என்னடா என் முடிய முன்னாடி ஆகாது. R15 ஓட்டுன்னு போகிறாருன்னா நம்ம வண்டிலாம் பரவாயில்லையே. ஏன்னா R15 வந்து ஃபோர்க்கு அது நல்லாயிருக்குங்க. அதோட ஃபோர்க்கு வந்து எம்டி நல்லாயிருக்கும். ஏன்னா எம்டி வந்து BS4 வந்து ஃபோர்க்கு சூப்பராக இருக்கும். அதோட ஃபோர்க்கு எது நல்லாயிருக்கும்னா நம்ம யூனிகான். ஓகேங்களா, யூனிகான் சூப்பராக இருக்கும். ஸ்கூட்டி பேப்பெலாம் வச்சு ஓட்டுறாங்கப்பா. அவங்களுக்கு அது ஒரு வண்டி. எல்லா பக்கமும் மழையாக போகுது, தண்ணியாக போகுதுன்ற மாதிரி. எவ்வளோ தூரம் தான் போயினே இருக்குதுங்க. ரொம்ப முடியலங்க, டயர்ட் ஆகிட்டேங்க, பயங்கர டயர்ட் ஆகிட்டேன். இனிமேல் இந்த ரோடு யாரும் வராதிங்க, கம்பல் பண்ணாதீங்க, இந்த ரோடு வராதிங்க. ஊர் மக்கள் பாவங்க. பாருங்கள், தெரியாதனமாக வந்து மாட்டின்னு வரணும். எப்படியோ ஒன்று அவங்க ஊரில் இருக்கவும் போயிட்டு வந்துன்னுக்குறாங்க. எதனா ஒரு வழி பண்ணணும். இந்த வீடியோவாவது ட்ரெண்ட் ஆகி யாருன்னா பார்க்குறவங்க இந்த ஊருக்கு ஒரு ரோடு நல்ல ரோடாக போட்டு விடுவோம். பாவங்க பாருங்கள், நானே வெறுத்துட்டேன். அவங்களாம் ஓட்டி எவ்வளோ வெறுத்துருப்பாங்க பாருங்கள். ஆமாம் அவங்களாம் ஓட்டி எவ்வளோ வெறுத்துருப்பாங்கன்னு பார்த்துங்க. நானே வெறுத்துட்டேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 கிலோமீட்டர் நல்லா இருந்து அப்புறமா ரோடு நல்லா இல்லைனாலும் பரவாயில்லாம். மொத்தமாகவே நல்லா இல்லைன்னா என்னடா பண்ணுறது? நல்லா இருக்குது விவசாயம். ஏதோ ஒரு ஊர் வரேன், ஜமுனாமுத்தூராக பண்ணிட்டேன்னா. ஜமுனாமுத்தூர் ஊராட்சியா இல்லையே, கோவிலூர் ஊராட்சி, திருவண்ணாமலை மாவட்டம், ஜமுனாமுத்தூர். ஓஹோ, திருவண்ணாமலை மாவட்டமா ஜமுனாமுத்தூர்? ஆமாம், இல்லை போலூர்லேயுமே திருவண்ணாமலை இல்லை. ஆரணி கூட திருவண்ணாமலை சேர்ந்துச்சா? இல்லையே, வேலூர் சேர்ந்தது தானே ஆரணி. பழைய கன்ஃபியூஷன் ஆகிட்டார். நான் நிறைய சின்ன வயசில் நிறைய தலையில் வச்சு தூக்கின்னு போயிருக்கேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த ஃபீலிங் எனக்கே வருது. அப்போ செய்யாத வேலையே இப்போ செய்யலான்னா செய்ய முடியாது. கூச்சம், ஈகோ இதெல்லாம் பார்ப்போம். மம்முட்டியை போய் இப்போ பிடிச்சி வேலை செய்யறான்னா எப்படி செய்வோம்? யாரை பார்த்தாலும் பயமாகுதுங்க. நீங்கள் ஓட்டு போட போன பாருங்க, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம பக்கத்து ஏரியாவில் இருக்கிறவங்க மொத்த பேருமே நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம எதிர் வீட்டில் இருந்தால் கூட பேசிக்க மாட்டோம். ஓகேங்களா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கூட பேசிக்க மாட்டோம். ஏன்னா அவங்க வேலை அவங்க உண்டு. ஓகேங்களா, வீட்டுக்குள்ளே போய் போகணுமா, அதான் வீட்டுக்குள்ளே வேலை முடிஞ்சு போய் உள்ளே போனவங்க வெளியில் யாருமே வரமாட்டோம், அக்கம் பக்கத்தில் பேசிக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி எலெக்ஷன் பூத்தில் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் பேசலை, வராங்க, ஓட்டு குத்துறவரில் நிற்கிறாங்க, போயினே இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி இருக்குது. ஓ, நான் மலை மேலே தான் இருக்கேண்ணா, இவ்வளோ நேரம் மலை மேலே தான் இருக்கேண்ணா. அதுதான் என்னங்க இது, நான் ரெடி பண்ணுறேன். அம்மா அடி, ஐயோ அச்சோ. வாழ்க்கையில் எதனா சாதிக்கலான்னு போனால் சாதிக்க கூட விட மாட்டுறாங்களே நம்மளை. வேணாண்டா, நான் நானாகவே இருக்கிறேன், நீயா இரு அப்படின்ற மாதிரி. நீங்களாக இருங்க, நானாக இருக்கேன். ஓகே, நான் யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்துக்கு நான் வாழ்ந்து காட்ட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க போகிறேன். ஓகேங்களா, கொஞ்சோண்டு போனோம். ஓகேங்களா, ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வசதியும் இருந்தால் போதும் எனக்கு. அவ்வளோதான். நல்லா பேசுறதுக்கு கண்டென்ட்டு, வீடியோ. ஓகேங்களா, இந்த உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு, எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுவே போதும் நினைக்கிறேன். ஏதோ சும்மா பிறந்தோமா, இருந்தோமா, போனோமா, எப்படி சொல்கிறது, ஒரு சில பேர் ஒரு அதாவது
எல்லாருமே ஒரு ஒரு விதமான மனுஷங்க, ஓகேங்களா? அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுட்டு வாழ்கிறவங்க இருக்காங்க. சில பேர் நான் இப்படி தாண்டா இருப்பேன் அப்படின்னு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அப்பா அடி அன்ற என்னமோ ஓட்டுறாருல, ஓகேங்களா? ஒரு சில பேர் இப்படியும், இந்த கார் அப்பயே போச்சு இப்போ தான் போயினுக்குதா, ரோடு சரியில்லை, காருக்கே இந்த நிலைமை, அப்போ டூ வீலர் நினச்சி பாருங்க. எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு 30 நாள் வேலைக்கு போகிறேன்னா ஒரு 2 நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சுற்றிக்கிட்டு வீடியோ எடுத்து யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? உதாரணத்துக்கு எங்கள் அண்ணன்லாம் எடுத்துக்கலாம். அவன்லாம் எப்படி தெரியுங்களா, அப்பா அம்மா பயந்துன்னு இஎம்ஐ வாங்காமல் லோன் வாங்காமல் யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது, நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க, ஓகேங்களா? எந்த பிரச்சனைக்கும் போகாமல் இருந்தால் போதும்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆஹா, ஜமுனாமுத்தூர் வந்துட்டேன். இங்கே பீமா, ஐயோ பீமா ஃபால்ஸ் எங்கே இருக்குது? இந்த ஜமுனாமுத்தூர் ஸ்கூல் அது ஸ்பீட் பிரேக்கர் பார்க்காதே விட்டேன். சுற்றுலா மாளிகை அமைது, சுற்றி பார்க்கலாம் பொழுது சுற்றுலா மாளிகையை மூடி வச்சுக்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் சுற்றுலா மாளிகைன்னு போட்டுக்கிறாங்க. அடி இப்போ தாண்டா நல்ல ஊர் வந்துருக்கிறேன். சரி, நல்ல ரோடு வந்துருக்கேன். ஏன் வாய் கோளாறு இங்கே அனிமல்ஸ்லாம் இருக்குமோ தெரியலிங்களே. ஃபஸ்ட் டைம் வரேன்னா இங்கே என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. யாரை கேட்டாலும் எதனா சொல்ல மாட்டாங்களாம். இங்கே ஃபால்ஸ் பாப்பா அழகாக க்யூட்டாக பாக்குது. அதுக்கு ஒரு கண்ணாடி, ஒரு சின்னதாக ஒரு ஹெல்மெட் போட்டு கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா கண்ணில் நம்மளுக்கே தூசி அடிக்குது, அந்த பாப்பாக்கெல்லாம் அடிக்காமல் இருக்குமோ, பயங்கரமாக அடிக்கும். இனிமேல் மைக்கே நீ ஒருத்தரா வருமா, ஒருத்து. அதாவது அவங்கவுங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குங்க, ஓகேங்களா? இப்போ திறமை இருக்கிறவங்க பயங்கரமாக இங்கே இருக்காங்க, ஓகேங்களா? அவங்களுக்குலாம் லைஃப் கிடைக்கணும், நல்ல லைஃபு. ஏன்னா படிப்பு இல்லாதவங்க திறமை வச்சுருக்காங்க, திறமை இல்லாதவங்க படிப்பு வச்சுருக்காங்க. ரெண்டுமே இருக்கிறவங்க கொஞ்சம் எதனா ஒரு இதில் இருப்பாங்க இல்லைங்களா? எதனா ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? நிறைய ஒரு இது இருக்கும். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். என்ன பண்ண முடியும், நம்ம எதுவும் பண்ண முடியும். அவங்களுக்கான ஒரு இதுக்கோசம் ஓடுறாங்க எல்லாம், ஓகேங்களா? யார் பிரச்சனையும் வேணாம் நம்மளுக்குன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க, எல்லா பிரச்சனையும் இழுத்து போட்டு சண்டை போடுறவங்களும் இருக்காங்க, ஓகேங்களா? எதுவும் வேணான்றவங்களும் இருக்காங்க. நான் எந்த கேரக்டர்னால் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, சொல்ல தெரிலங்க. ஆஹா, ரோடு போட்டுங்கிறாங்க உங்களுக்கு. இப்போ தான் ஜமுனாமுத்தூர் வந்துன்னு கேள்விப்பட்டேன், அதுக்குள்ளே ரோடு போட்டுங்கிறாங்க. கண்டிப்பாக ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. 200 பெட்ரோல் குமார், நீ நல்லா வேலை செய்கிற குமார். 100 பெட்ரோல் தான் போயிருக்கும் பொழுது. ஐயா, ஜமுனாமுத்தூர் ஊர் வந்துட்டேன்டா. ஃபால்ஸ் எங்கடா இருக்குது? மொத்த தூசியும் கேமராவில் படுத்துகிறேன். கேமரா என் மூக்கு, என் கண், வாயின்ற மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு முழுது. ஏன் மூக்கு யாருன்னா கேட்கலாமா அட்ரெஸ்ஸு? ரைட்டில் போகிறதா லெஃப்டில் போகிறதா தெரியலையே. லெஃப்டா ரைட்டா தெரியாத போயிருங்க. ஆனால் ஜமுனாமுத்தூர் எப்படி போகுது? இதுதானா அது ஃபால்ஸ்? எப்படி போகிறோம்? தண்ணி இருக்குமா இப்போ? இப்போ போகலாம், பார்க்கலாமாண்ணா? எந்த பக்கமா? வேறு என்ன இருக்குங்க ஃபேமஸாக? ஃபால்ஸு, பார்க்கு, அவ்வளோதானா? அந்த பக்கம் போனால் குள்ளே இருக்கிறது எல்லாம். அப்படிங்களா? இப்போ ஓப்பனில் இருக்காது இல்லைண்ணா? அது இங்கே ஃபால்ஸ் ஓப்பனில் இருக்கும். அது வந்து மலை மேலே ஏறி போகிற மாதிரி. ஓகே சரி, ஓகே, தேங்க்ஸ். ஃபால்ஸ் ஓப்பனில் தான் இருக்குமா, ஆனால் தண்ணி அந்த அளவுக்கு இருக்குல்ல, தான் பார்க் இருக்குது அப்படின்றது இருக்குதான். ஜமுனாமுத்தூர் வனத்துறை மாற்றி படிக்கிறானா? எல்லாம் எலெக்ஷன் இல்லைங்களா, அது ஓட்டு போட போயிட்டுருக்காங்க பொழுது. பீமன் ஃபால்ஸுங்க அது, ஜமுனாமுத்தூர் ஃபால்ஸ் இல்லை, பீமன் ஃபால்ஸ். கரெக்டாக தான் திரும்பியிருக்கேன். என்னென்னா மலை மேலே ஏதோ குகை மாதிரி இருக்கான், அந்த குகைலாம் ஏற முடியாது. ஏன்னா இப்போ போனால் இருட்டிடும் இல்லையா, குகைலாம் ஏற முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னடா இது? ஓ, பீமன் அருவி 3 கிலோமீட்டராமே போட்டிருக்காங்களே. நேராக போயிட்டுருப்பேன் நான். பரவாயில்லையா, நீர்வீழ்ச்சி அலோவ் பண்ணுறாங்களாம்.
எலெக்ஷன் டைமோட அலோவ் பண்ணுறாங்களோ. பார்க்கு 3 கிலோமீட்டர்னா வண்டி கீழே போவோமா இல்லை இதுக்கும் கீழே போவா? செம்மையாக இருக்குது. இதுதான் பார்க்கா? ஆமாங்க, இதுதான் பார்க்கு போகிறது. சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதி. ஆஹா, தண்ணி நீர்வீழ்ச்சினா இதுதானா? ஓ, செம்மையாக இருக்குதுங்க. யாரோ பொண்ணு ரூபத்தில் வராங்க. யாரோ அது கூப்பிட்றது? 3 கிலோமீட்டர்னு போட்டிருந்தாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் தெரியல. நீர்வீழ்ச்சி படகு சவாரிங்க. கேப்டன் படகு சவாரி 10 ரூபா காட்டுங்க. பேட் ஆகிட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல நீர்வீழ்ச்சிக்கு. அக்கா, வாட்டர் ஃபால்ஸ் எப்படி போகிறது? வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி உள்ளே போகணுங்களா? சரி. ஓ, இது வந்து லேக். அது ஜமுனாமுத்தூர் லேக். இன்றைக்கி தான் வரேங்க, ஃபஸ்ட் டைம் வரேன்னா. எனக்கு காது கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். வா, சன்னி செம்மையாக இருக்குதுங்க. சென்டரில் மரத்தை பாருங்கள். வா, இந்த பக்கம் போனோம்னாங்க. ஆனால் எந்த பக்கம் போகிறது? நேராக போனால் வழி இல்லையே. வா, செம்மையாக இருக்குதுங்க. சரியாக இருக்குது. ஜில்லுன்னு காத்தடிக்குதுடாப்பா சாமி. பார்க்கும் பார்த்தாச்சு. வாட்டர் ஃபால்ஸு இது இது லேக்கு. வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. வீடியோ எத்தனை போவோம், போகிற வரலாம் போவோம். 3 கிலோமீட்டர் போட்டோம்னா வாட்டர் ஃபால்ஸ் நீர் வீழ்ச்சி அப்படிக்காம வருது போல இது. அந்த ரோட வந்து இதில் கனெக்ட் ஆகுது போல. வரும்போது வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் டைம் ஆயிடுச்சுன்னா வாட்டர் ஃபால்ஸ் இது அந்த ரோடு வந்து இதில் கனெக்ட் ஆகுது. நீர்வீழ்ச்சி இப்படிக்காக தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்மா. நீர்வீழ்ச்சி நான் குளிக்கிறது தானே தெரியலையே. தண்ணி மேலேருந்து ஊற்றும் அதுதான் நினைக்கிறேன். அண்ணா போட்டிருக்காங்களா அது போர்டு? எங்கே போகிறதுன்னு தெரியல. பீமன் அருவி 2 கிலோமீட்ரு. வேறு லெவல் பண்ணிங்க. பீமா படம் வந்துச்சு, அந்த படத்தை பேரை மாற்றி பீமான்னு வச்சிட்டாங்களா? பீமா அருவின்னு. ஒருவேளை இங்கே பழமையாக இருந்திருக்கும், பீமா படம் வந்து லேட்டாக வந்திருக்குமோ, பேரை அவங்க மாற்றி இவங்க வச்சுக்கிறாங்களாம். என்னமோ வீடு அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. என்னங்க நீர்வீழ்ச்சின்னா மலை மேலேருந்து தானேங்க நீர் வரும். இந்த பக்கம் ரோடே இல்லை, இங்கே பாதை இல்லை என்று உனக்கு தெரியாதா? பார்த்து ஃபேமிலியோட சாப்பாடு சாப்பிட்டுங்கிறாங்க. கொத்திடுவாங்க அப்புறம் பறந்து என் குட்டியை குறுக்கில் ஏற்றினா உன்னை குறுக்கிலேயே உடச்சிடுவேண்டா அப்படின்ற மாதிரி பார்க்குது வேறு. அதுவும் ஒரு மனுஷன் தானே. மனுஷனா சிக்கன் சாப்பிடும்போது ஞாபகம் வரலையப்பா, மனுஷன் மீண்டுலாம் சிக்கன் பிரியாணியாக சாப்பிட்றீங்களா என்னென்ன அப்படின்ற மாதிரி. போயினே இருக்குது. 2 கிலோமீட்டர்னாங்க. 2 கிலோமீட்டர் மாதிரியே தெரியலையே. ஓ, டவுனில் இருக்குது. ரைட்டா 2 கிலோமீட்டர் மாதிரியே தெரியுது. பீமன் ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கிறாங்க, ஆனால் பீமன் ஃபால்ஸே காணும். எங்கேயுமே ஒரு போர்டை காணும். அங்கே தான் போர்டு பார்த்தேன் 2 கிலோமீட்டர்னு. ஒருவேளை ஃபால்ஸ் அடியில் இருக்குமோ ஆனால் கேட்போம். அண்ணா ஃபால்ஸ் எப்படிண்ணா போகிறது? நேராக போகணுமா? ஓப்பனில் இருக்குமா? சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கேட்டுக்கோங்க அப்படின்றாரு. அது யார் கண்ட்ரோலில் இருக்குது? நேராண்ணா இதுலையான்னு தெரியலையே. இதுதான் ஃபால்ஸா? என்னடா இதுலேயே தண்ணி இல்லை. இது ஃபால்ஸ் இல்லைடா, இதுடா இது தொட்டிடா. இது தொட்டி இல்லை, அது என்னது கிணறு மாதிரி சொல்லுவாங்க. ஃபால்ஸுன்னாங்க, ஃபால்ஸே காணும். ஐயோ, அப்படியே ஆடு பையா, ஏன்டா குறுக்கில் வர?
நான் உங்கள் ஊர் ஃபால்ஸை பார்க்க வந்தேன். எனக்கு என்ன சம்பவம் மணி சைத்திரம் வச்ச போலது. ஏன் மணி 4 ஆகி போச்சுடாடி. இந்த பக்கம்லாம் யாரும் வரமாட்டாங்க போலது. நான் மட்டும்தான் போயினுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் முதல்ல யாரும் வருவாங்களா? அப்படியே அங்கேயே 2 கிலோமீட்டர் போட்டுருந்தீங்களாடா. ஆல்ரெடி நான் 4 கிலோமீட்டர் தாண்டி போயினுக்கிறேன்டா. ஒருவேளை அடியில் இருக்குமோ பீமா ஃபால்ஸ்ன்றதுனால. என்னடா மறுபடியும் ஏறுது. ஆயா கேட்டுருக்கலாமோ? அந்த பக்கம் டவுனில் போகணுமா இல்லை இந்த பக்கம் டவுனில் போகணுமா? ஓ இதுதான் பீமா ஃபால்ஸ். ஓப்பனில் இல்லையா? லீவ் விட்டாங்களா? ஃபால்ஸ் போகலாமா? தண்ணி இல்லையா? பார்த்துட்டு அதை வரலாமா? அது பரவாயில்ல, வாங்கிக்கலாம். 2 வீலர் இங்கே ஒன்றுமா உள்ள ஒன்றும்? சரி. வேலூர்லேருந்து வந்திருக்கேன் சார். தரேங்க சார். உள்ள வெயில் காயறனால தண்ணி இல்லையா? ஓகேங்களா. உள்ளே வந்து தண்ணி இல்லாதனால, ஏன்னா வண்டியில் நடந்து போகும்போது நடக்க முடியாது போலுது. அவ்வளோ கீழே போகணுமா? ஓஹோ, உள்ள தண்ணி இல்லை போலதுங்க. அது வந்து லேக் போலது. இந்த ஏற்காடில் இருக்கிற மாதிரி, ஏலகிரியா ஏற்காடா அந்த மாதிரி லேக் போலது. இது வந்து பீமன் ஃபால்ஸ். என்னடா அது? போயிட்டு கீழே இறங்கிட்டு பாய் ஏன் குளருக்கு 40 ரூபா டிக்கெட் மட்டும் வாங்கிட்டாரு. என்னடா ஏறிட்டு இறங்கிட்டு ஏறுவியா? பிரேக்கில் காலை வைக்காதடா, காலை வைக்காத, கீரில் ஸ்லோ பண்ணு. ஆமாம். ஓ உள்ள காரே போயிட்டு வருதா? நான் இதுக்கே போயிருந்தேன். கர்நாடகாலேருந்து வந்து போயின்னுக்குறாங்க. காரை கூட கழுவ மாட்டுறாங்க பிறகு. அதுக்கு கூட டைம் இல்லை. இது 2 கிலோமீட்டரா? சீரியஸாக சொல்லு. 2 கிலோமீட்டர்லாம் இல்லை, இது அதுக்கு மேலே இருக்கும். அவங்க போர்டில் தப்பாக எழுதிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 5-6 கிலோமீட்டர் மேலே இருக்கும், இல்லை 10 கிலோமீட்டர் இருக்கும். மாற்றி எழுதிட்டு இருப்பாங்க 3 கிலோமீட்டர்னு. அப்போ தான் யாருனா இருந்தாலும் உள்ளே வந்து போவாங்க அப்படின்னு. ஓகேங்களா, கரெக்டாக அப்படி தான் எழுதியிருப்பாங்க. சில்லுன்னு இருக்கிற இடம். தண்ணி இல்லையே, ஃபால்ஸ்லேயே தண்ணி இல்லையா? ஜமுனா முத்தூர் ஃபஸ்ட் டைம் வரோம் இல்லைங்களா. சரி வந்தோம், இவ்வளோ தூரம் வந்து இதுக்கப்புறம் போய் பார்ப்போமா? கண்டிப்பாக முடியாது. அப்படியே போலூருக்கா போய் இறங்கிக்கலாம். இந்த பக்கம் வேணாம், நம்ம நைட் டைம் போகிறோம். ஆமாம், மயில் கற்றுக்குறான். எங்கடாகிற மயிலா? பாம்பா, மயிலா, புளியா? எங்கேயோ கத்துச்சுரா. இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல. எனக்கு வேறு பகல்லே கண்ணு தெரியாது. எங்கே கத்துச்சுன்னு தெரியல. வேறு மாடு தாங்க இது இந்த பக்கம். மயில் எங்கே கத்துச்சுடா? மரத்தில் இருக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குதான். எங்கேருந்து கத்துச்சுன்னு கூட தெரியல. மயில் தானே கத்துச்சு, வா அப்படின்னு கத்துச்சு. ஓ இதுதான் லாஸ்ட் பாயிண்டா? இதுதான் பீமன் அருவி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் தண்ணியாக வரலையே, அப்புறம் நான் இதுதான் அருவியா? இந்த பக்கமும் ரோடு போல்.
ஆல்ரெடி 2 கார் நிற்குது, பரவாயில்ல. பாத்ரூம் வசதியெல்லாம் இருக்குது. ஓ, இதுலேருந்து கீழே போகணுமா? ஓஹோ, பீமான் அருவின்னு இங்கே போட்டிருக்காங்க போர்டு. யானெல்லாம் இருக்குதா? நான் நீர் இப்படியே போனோம். தண்ணி இல்லைல்ல? ஆ, புரியல. 5 ரூபா வேணுமா? தரேன் 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 தரேன். உள்ள கடையே இல்லை. என்ன ஆ, வேற என்னென்ன ஃபேமஸாக இருக்குங்க? வேற எதுவும் இல்லைங்க. போலூர் இப்படி போகலாம்ல? ரோடே சரியில்லை. நான் அமர்தி ரோட்டில் வந்துட்டேன், தெரியாது. இது தெரியாத வந்துட்டேன். வேலூர்லேருந்து வந்துருக்கு. மழை பெஞ்சாதான் தண்ணி. அமர்தியிலே காஞ்சிட்டு இருக்கு. அமர்தியிலே காஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? மயில் நிறைய இருக்குது. அது மேலே போக முடியாதுங்களா? அந்த பக்கம் மயில் நிறைய இருக்கு. இதான் அங்கேயே கத்திச்சு ஒன்று பார்த்தேன். அதான் பார்க்கணும்னு பார்த்தேன். எவ்வளோ கிலோமீட்டர் போனோம் உள்ள? 5 நிமிஷம் தானே? சரி, போயிட்டோம். 5 நிமிடங்கள் தாங்க. ஓகே, போயிட்டு வந்துடலாம். மைக்கை இப்படி பக்கத்துலேயே வச்சுக்கலாம். வா, இங்கே அழகிய கால் இல்லை. ஆனால் தண்ணி சுத்தமாக இல்லைங்க. கொஞ்சம் இருக்குது தண்ணி இருக்குது. இந்த அளவுக்கு இருக்குதுல்ல. வா, செமையாக இருக்குது. இவ்வளோ தண்ணி போயிடும் பாருங்க. 2003 கட்டிருக்காங்களா இதை? அதை போட்டிருக்காங்க. 2003 கட்ட போட்டுச்சேன். மீனெல்லாம் இருக்குது போல. செம்மையாக இருக்குது. ஹெல்மெட்டில் மைக் வச்சு பேசுறதே ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், உட்காரத்துக்கு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. மாநிலமா அதுக்கு முன்னாடி இப்போ ஃபால்ஸ் இருக்குமோ? ஒரு ஜோடி வராங்க. நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். நல்லா குதிரை டைப்பில் ரெடி பண்ணிக்கிறாங்க. என் பின்னாடி காதல் ஜோடிகள் போயிட்டுருக்காங்க. அதனால தான் அவங்க வீடியோ எடுக்கல. அவங்கள கொஞ்சம் மறைச்சிட்டேன். செம்மையாக இருக்குங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. கூட்டமே வர்றது இல்லையா? வா, ஊஞ்சல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஒரு மயில் இருக்குது. தேசிய பறவை மயில். ஓகேங்களா? பெண் மயில்லாம் இருக்கா? பெண் மயில், ஆண் மயில், ஆண் நீல கலந்த பச்சை கருநீல மயில் வர வழியிலே நிறைய இருக்குமா இங்கே, பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஜம்னாமுத்தர் வந்து தண்ணி இல்லை அப்படின்னும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இது நாங்கள் பாம்பு டைப்பில் ரெடி பண்ணிடுறாங்க, தெரியுதுங்களா? நானே பயந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே பெயிண்ட் வச்சு அப்படியே மரத்தை சுற்றின்னு இங்கே பாருங்கள், பாம்பு டைப்பில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அனகொண்டா பாம்பு ட்ரை. புலியெலாம் நிற்கிது. நிறைய பேர் தான் இருக்காங்க. தண்ணி இல்லைன்னு போது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி இருந்தால் தானே ஒரு குளிக்கிறது கூட ஒரு ஆசை வரும். ஆனால் மேலெல்லாம் போகுது ரோடு. டூவீலரே உள்ள எடுத்துன்னு வந்துடலாம். ஆயிரமா 10 ரூபா கேட்டாங்க. அம்மாவோ 5 10 கொடுப்பா அப்படின்னு. அந்த காலத்து மழை வர்றதுதா மரம்.
மரத்தில் பெயிண்டிங் வரைகிறாரா? மேலே ஏறி இறங்கணும். இப்போ தண்ணி இங்கே காருது, இங்கே வருது தண்ணி. கேட்குங்களா? தண்ணி போய் பார்த்துட்டு கால் நினச்சிட்டு வராங்க போல இருக்குது. தண்ணி சவுண்டு தான் கேட்குது, ஆனால் தண்ணி இருக்கான்னு தெரியல. நானும் இந்த ஜம்மு மட்டும் பாருங்க, கரடி பொம்மை பார்த்துன்னுக்குறேன் பார்த்தீங்களா? வரணும் ரொம்ப நாள் ஆசை. நீ தான் ஒன்று முதல்ல கூட தாகலை. ரைட்டா, சீக்கிரமாக போயிட்டு வந்துங்க. 5 மணியோட க்ளோஸ்ட் ஆகிடும்ட்டார் அவர். 5 மணிக்கு அப்புறம் இல்லை. இதுதான் வாட்டர் ஃபால்ஸு தான். தண்ணி எவ்வளோ தண்ணி போயிருவோம். வா, செம்மையாக இருக்குதுங்க. ஒரு நீர் வீழ்ச்சினா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இங்கேருந்து வந்து இப்படி கொட்டுதா இல்லை அங்கேருந்து வந்து இப்படி கொட்டுதான்னு தெரியல. அந்த மொத்தத்தில் எப்படி வந்து கொட்டுதுன்னு தெரில. மரகதபுரம் மரங்கள் இந்த பக்கமாக ஏதோ போகுது. இது வந்து தான் நீர்வீழ்ச்சி போகுது. அவங்க அந்த பக்கமாக இங்கே போயிட்டு வந்தாங்க. இதில் போக வழி இல்லை போகிறது. ஓஹோ, அந்த பாதையில் போய் அப்படி பார்க்கணும். கீழே வந்துருக்காங்க. பயங்கரம் நீர்வீழ்ச்சி போகலாம். நம்மளை இறங்க விட மாட்டாங்க. முதல்ல பாறை வழுக்குது. நீர்வீழ்ச்சி டைப்பில் நம்மளெல்லாம் விட மாட்டாங்க. அதான் நீர்வீழ்ச்சி டைப்புங்களா? நீர்வீழ்ச்சி அப்போம்லாம் நம்மளை உள்ளே விட மாட்டாங்க. அதுலேருந்து அப்படி காலை வச்சு இப்படி வந்தேன். இந்த தண்ணி வந்து இங்கேருந்து தண்ணி வந்து இப்படி ஊற்றி அப்புறம் அங்கே ஊற்றி இது அப்படியே வந்து அமர்தியில் போய் கனெக்ட் ஆகுதான்னு தெரில. இவ்வளோ ஃபுல்லாக போகும் பாருங்க. அப்போ தண்ணி தொப்போன்னு தண்ணியே இல்லைங்க. அவ்வளோ வறண்டு போயிட்டுது. வெயில் கொஞ்சமான வெயில காயுது. மழை வர பயங்கரமாக பெய்யுது. இல்லை அவ்வளோ தண்ணி இது பாருங்க. இன்னும் லவர்ச்சி அப்படி உட்காந்துக்கிறாங்க. நம்ம அப்படி ஏறி அப்படி வந்தோம்னா அந்த நீர்வீழ்ச்சி அங்கே போய் பார்க்கலாம். தண்ணி இருக்கும்போது உள்ளே கடக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி நிறைய போகும்போது ஃபோர்ஸாக போக மாட்டாங்க தான் நினைக்கிறேன். வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு அது மேலே வந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு இது வந்து ட்ரெஸ்ஸு வந்து குளிக்கிறவங்க ட்ரெஸ் மாற்றுறதுக்கு. ஓ அது வந்து அப்படி வந்து பார்க்குறதுக்கு நம்ம அப்படிக்கா போய் அங்கே வந்து ஃபால்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து இறங்கி ஃபால்ஸ் பார்க்கலாம். செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து மேலே வந்து இந்த வியூ பாயிண்ட்டை வந்து பார்த்து ரசிக்கலாம். கூட்டமாக வீடியோ எடுக்க முடியாது, பேச முடியாது. இப்போ கூட்டம் வந்தனால இங்கேருந்து பார்க்கலாம் பொழுது தெரியுதுங்களா? எப்படியும் ஒரு 500 அடி 1000 அடி பள்ளம் இருக்கும். 5000 அடி பள்ளம் இருக்கும். இதெல்லாம் வந்து வேலி போட்டு பக்காவாக ரெடி பண்ணிக்கிறாங்க. யாரும் அந்த பக்கம் போய் வந்துடக்கூடாதுன்றது. ஆனால் கம்பல்சரி ஒரு 500 அடியாக இருக்கும். மேலே போய் பார்ப்போம். நிறைய பாட்டில் கிளாஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க.
5 மணி நேரம் லாஸ்ட் ஏன்னு சொல்கிறான். வா செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. பச்சை பசேல்னு வரும்போது நல்லாயிருக்கும். டவலை தூக்கி அவ்வளோ அங்கேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. டவலு, டிஷர்ட்டு, பனியனு, குப்பை தொட்டி மாதிரி ஆகிடுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குங்க. இன்னும் அந்தளவுக்கு வியூ தெரில. இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லா வந்துடும். மேலே பார்த்தியா ஆட்டின்னு விட்டு அம்புலாம் வந்து வேறு லெவலில் ஏதோ பண்ணிக்கிறாங்க. ஜமுனாமுத்தூரில் இருக்கிறேன். வேலூர்லேருந்து 85 கிலோமீட்டர் வந்துட்டேன். ஃபேக்ட்ரிக்கான அது போல் அவ்வளோதான். மேலே ஒன்று சுற்றி காணும் தோணும். தண்ணியில் போயிட்டு தான் உட்காந்துட்டு அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதான். ஏன்னா போலூர் ரோடு நல்லா இருக்குதான், இந்த பக்கம் ரோடு நல்லா இல்லை. இதுக்கப்புறம் வெறுத்துருவோம் இந்த ரோட்டில். ஆனால் சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். இது பாத்ரூம் போல் இது, வரவங்க குளிக்கிறதுக்கு, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு. உள்ள ஆள் இருக்காங்க, யாரும் துணி துவச்சிக்கிறாங்க. ஆல்ரெடி உள்ள ஆள் இருக்காங்க போல, யாரும் துணி துவச்சிக்கிறாங்க போல. கேட்குதா இல்லையா தெரியல. சரி, நீர்வீழ்ச்சி கூட விட மாட்டாங்க இங்கே. நீர்வீழ்ச்சி இப்போலாம் விட மாட்டாங்க. ஏன்னா யாருமே இறங்கி போகிறது சொல்ல விடல. டேய் ஆஞ்சினையா, சரிங்களா? அவ்வளோ அழகாக வந்து அப்படி தண்ணி தப்ப தப்பன்னு அதுலேருந்து ஊற்றும். அதுக்கப்புறம் அடுத்தது ஊற்றும். உணராமல் போக்கின்ற பாதை. இந்த கம்பிக்கு மேலே போகக்கூடாது, இந்த கைட்டுக்கு மேலே போயிட்டுங்களா. ஒரு விஷயம் இதுதான். அதுலேருந்து வந்து ஊற்றி, அதுக்கப்புறம் இதில் ஊற்றி, அதுக்கப்புறம் இதில் ஊற்றி, அதுக்கப்புறம் அதில் ஊற்றி ஜம்ப் ஆகி தம்மன்னு எல்லாம் மழை தான். வீணெலாம் அப்படி மண்டை ரெண்டாக போயிடும். அங்கே வந்து அதுலேருந்து வந்து அப்படி போய் அதை வந்து அங்கே வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அங்கே போய் பார்க்கலாம். போகலாங்களா? இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு போட்டுருவாங்க. இதுக்கு மேலே போகக்கூடாது. போகணுன்னு நம்ம தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அப்படியே அந்த வியூவை போயிடலாம். அங்கே பாதை படிக்கட்டு வர போட்டுருக்காங்க. தண்ணி பார்த்துட்டு போகிறது என்ன போகலாம். அப்படி போய் போகலாம். அப்படி போயிடலாமா? இப்போ தண்ணி தொப்பன்னு வந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளோதான், அச்சுன்னு போயிட வேண்டியதான். ஆல்ரெடி ஊற்று வந்து கூட இருக்குது. கயிறு கட்டி வச்சுறாங்க, யாரும் அச்சுன்னு போகக்கூடாதுன்னு. மீன் பாசை நிறைய இருக்கும். போகலாங்களா? வீடியோ நல்லா ஓடி இருந்தது. இதுதான் இருக்கான்னு தெரியும். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துங்க. குவாரம் நிறைய இருக்குது இவ்வளோ. தண்ணி ஊற்றும் போது அழகாக இருக்கும், தண்ணி ஊற்றாத போது அழகாக இல்லை. ஆனால் அவங்களே ஃபால்ஸில் தண்ணி இல்லைன்ட்டாங்க.
தண்ணி இருந்தால் தான் அழகு, தண்ணி இல்லைன்னா அழகு இல்லை இல்லைங்களா. குளிக்கிறியா சரியா? ஓ, அதான் லாஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. இது மேலே யாரும் போகக்கூடாதுன்னு போட்டு எச்சரிக்கை பகுதி, குணா குகை மாதிரி அந்த பக்கம் தாண்டி யாரும் போகாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க, இதுவே பிரச்சனையில் முடியும். செம்மையாக இருக்குங்க. எச்சரிக்கை, பாதுகாப்பு, அருவி. ஓகேங்களா. இந்த பக்கம் தெரியாதனமாக இருந்துட்டா கூட ஒன்றும் பண்ண முடியும். அதுதான் கம்பி வச்சுருக்காங்க, கம்பி தாண்டி யாரும் ட்ரை பண்ணாதுங்க. இன்னும் அங்கேருந்து பார்க்கறதோட இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் பொழுது. அப்புறம் கீழே தண்ணி இருக்குது, தெரியுதுங்க. என்ன பண்ணுற போகிறாங்க, அவ்வளோதான் போய் தெரியுதா. கீழே ஊசி அவ்வளோதான் சூரியன் வீசி போகணும். அது பாருங்க தண்ணி தெரியுதுங்களா. அவ்வளோ போகுது, அப்படியே போகுது. எங்கே போகுதுன்னு தெரியல, திருவண்ணாமலைக்கு போதா இல்லை அமர்திக்கு போகுதான்னு தெரியல. தண்ணி ஊற்றும் போது பயங்கரமாக இருக்கும் இது இடம். ஆனால் பயங்கர காற்று, பயங்கரமாக எப்படி சொல்கிறது, ஒரே நாளைக்கு பெஞ்சின்னா பயங்கரமான மழை பெஞ்சுன்னா வேறு லெவலில் தண்ணி ஊற்றும் பொழுது. இந்த மாதிரி நீர்வீழ்ச்சிலாம் வந்து அதிகமாக யாரும் விட மாட்டாங்க. இப்போ காலியாக இருக்கனால விட்றாங்க. தண்ணி போச்சுன்னா விடவே மாட்டாங்க. கிட்டாங்க அவ்வளோ கிட்டலாம் நடந்து போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் அங்கே போய்ட்டு தண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான் பண்ணிப்போம். டைம் ஆகுது, போய் ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோன்னா இந்த ரோடால் எனக்கு டைம் ஆகிடுச்சுங்க. ரோடு மாட்டேன் வந்துருந்தேங்க, ரோடு நல்லா வந்துடும். சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு அனுபவம், அவ்வளோதான் விஷயம். இதுக்கப்புறம் வந்தால் போலூர் நல்லா வரும், தண்ணி நிறைய போகிற மாதிரி தான். இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, மழை டைமில் வந்தால் தண்ணி நிறைய போகும், மழை இல்லாத டைமில் வந்தால் தண்ணி நல்லா போகும். காலணிகள் கைட்டு விட இடம். செப்பல் வர்றதுக்கே காலைல 9 மணிலேருந்து 5 மணி வரணும். குறுன்னு பார்க்குறாரு. நல்லா இருக்கு. அங்கே ஒரு நாய்க்குட்டி கற்றுங்கிட்டு பாருங்க, அழகா ஆழம் இருக்காது, ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி. கண்ணூர் பாருங்க, 10 மரம் வேறு லெவலு. இன்னும் செடிடா ரொம்ப அது எப்படியும் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியில் இருக்கும் பொழுது அந்த மரம் தான் போடுறாங்க. இது 2000 வருஷத்துக்கு மேலே இருக்கும் பொழுது வா இதெல்லாம் விடுவாங்களா? அதை பண்ணி பாருங்க, குட்டி பையன் அழகு தெரியுதுங்களா. இதெல்லாம் விடுவாங்களா? விட மாட்டாங்க. தண்ணி வந்துச்சுன்னு வச்சுங்க, உள்ளே விட மாட்டாங்க. கால் கீச்சிச்சு கீழே பார்த்து நடந்தாதான் செம்மையாக இருக்குது. அப்படியே போயிடலாம். நான் பயமாக இருக்குது, பயமாக இருக்கிறது. மேலே போன பொழுது டவரில் நடக்கும்போது வந்த வழியோட ஷார்ட்கட்டாக வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக போச்சுன்னா இந்த பக்கம்லாம் விட மாட்டாங்க. நேரம் கண்டிப்பாக நேரம் வந்துடும். பயன்ட்டான் பழைய காலத்து மரம்னா அதுதான் கிளம்புங்க. நம்ம என்ன கொஞ்சம் வர போகிறோம், ஒன்றும் ஆட போகிறதில்ல.
இந்த பக்கம் மேலே போனாங்க அவங்க. எதுக்கு போனாங்க, என்னத்துக்கு போனாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் தண்ணி கடந்து மேலே போய் பார்த்துருக்கோம். என்ன பாட்டு தானாங்கன்னு தெரியல. ஒரு அந்த பக்கம் வியூ பாயிண்ட் தெரியுதா? வாங்க. ஒரு வேளை காதல் ஜோடிகள் அந்த பக்கம் போயிருந்தாங்க இருக்கலாம். ஓ, ரெண்டு பக்கமும் தண்ணி வருமா? இதுலேயும் வரும் இதுலேயும் வரும் பொழுது. அது வரைக்கும் பாருங்க அந்த வியூ பாயிண்ட்டு. ஓ, இந்த பக்கம் பாறை ஒன்று இருக்குதுமா, தெரியுங்களா? அது பாறை பாருங்க, அது வியூ பாயிண்ட்டு. இந்த கல் மேலே கல்லை வச்சு அப்படி வச்சு நடந்து போய் அப்படி போயிட்டு வராங்க பொழுது, தெரியுங்களா? ஒன்றுமே தெரில. போனால் அவ்வளோதான், நம்மளுக்கு அந்த பக்கம் வேலை இல்லை. அப்புறம் நம்ம யாரும் பூஜை போயிட்டான். பயமாக இருக்கு. ஊஞ்சல் என்ன ஆடலாமா? நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஊஞ்சல் மாட்டி ஆடலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்கும். நான் மட்டும் ஆடணும். லவ் பண்ணுறவங்க நல்ல வசதியான வாய்ப்பு, அப்படி பண்ண வசதியான வாய்ப்பு இல்லை. ஊஞ்சல் நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அண்ணன் ஊந்துருமோ, இப்படிலாம் கட்டியிருக்குங்க. மாட்டி நல்லா நல்லாயிருக்கும். ஓய்யோ, தன்னால் ஆடுது. உக்காஞ்சிங்க அப்படியே ஓய்யாரம்மா. ஏ அப்பா அடி எவ்வளோ மேலே போயின்னுடி. ஆனால் கயிறு விட்டேன்னு வச்சுங்க, ஐயோ கட்டை வழுக்குதுங்க, கட்டை வேறு வழுக்குது. ஆமாம், ஐயோ காப்பாற்றுங்க, பயமாகுது. கயிற்றுல கையை விட்டுனுங்கிறேன்ல, அங்கே பாருங்க, கயிற்றுக்குள்ளே கையை விட்டுனுங்கிறேன். கால் அடி பட்டுச்சு, ரெண்டு பக்கமும் கயிற்றுல காய். ஐயோயோ தலை சுற்றுத, என்னை யாராவது காப்பாற்றுங்கோ. பயப்படாதரா, பயப்படாதரா. பின்னாடி யாரும் இல்லை, முன்னாடி யாரும் இல்லை. நம்ம பக்கத்தில் தான் ஆஞ்சநேயரம் காப்பாற்றுவான்னு நினைக்கிறேன். பக்கத்தில் பைரவர் வந்துட்டார். போச்சுங்க, கால் அடிபட்டுரும் பொழுது நான் நின்ட்டேன். ஆஞ்சநேயர் ஏதோ சாப்பிடுங்கிறார். ஹெல்மெட்டை போயிட்டு ஊட்டுதுங்க தோப்புதாங்க. எப்படி வீடியோ எடுத்துன்னு ஓட்ட முடியும்? ஓட்டோட சாமாடி. ஜாலி ஜாலி ஜாலி. நான் மட்டும் அந்த இடத்துல பண்ணுறேன். ஆமாடி, தேங்க்யூடா பையா, எனக்கே தலாம் வந்தது, ரொம்ப நன்றிடா. யூடியூப் அது ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லைண்ணா, சும்மா எப்போ. அப்படியே சொல்கிறீங்க, நான் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. நீங்கள் வர நோட் பண்ணிக்கண்ணா. எந்த ஊர்ண்ணா? வேலூர்ண்ணா. நீங்கள்? ஆர்னிண்ணா. ஆர்னியா? இது காரில் வந்துடுறீங்களா? ஆமாம், நான் 2 வீலர்லேயே வந்தேன். இதில் ஏன்டா வந்தேன்னு ஆயிடுச்சு. விகே ஆர்பிஎஸ் 007. ஒன்றும் இல்லாத இருந்தாலும் இப்போ பெரிய ஆகிருச்சு. என்ன பண்ண பேர்? விகே ஆர்பிஎஸ் 007. ஆர்பிஎஸ் 007. இன்ஸ்டாகிராமும் அதே தான், யூடியூபும் அதே தான். படுமையில
கீழே கால் வைக்காதீங்க, இடிச்சு போகிறீங்க. வந்துச்சாண்ணா? ஆஹா, VKRPS 007. மாப்பிள்ள பின்னாடி குரங்கு இருக்கு. பாருமா, அதே ஓடி போய் பாருல மோதி என்ன இருக்கு ஏன்பா சரிதான். ஸ்பிரில் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். அதில் தான் கொஞ்சம் இல்லை, இங்கே டவர் இல்லைங்க. அதான் அதான் மாப்பிள்ள ஆற்று போக மாட்டேது மாப்பிள்ள. வேகமாக தான் வரேன். ஓகேண்ணா. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா டைம் ஆகுது, எப்பொழுது போய் தான் போயிடலாம். இந்த பக்கம் ரோடு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஓட்டுனே வர முடியல. வாணிப்பேட்டை வழியா இது வந்தீங்களா? ஆஹாண்ணா, அமர்தி ரூட்டுண்ணா, ரோடானா அது. சரி ஓகே. அது ஸ்பெண்டர் இதை வீடியோ மாட்டின்னு எடுத்துகிட்டு வரதுக்குள்ள வீடியோ அப்லோட் பண்ணுறோம், நைட் அப்லோட். சரிண்ணா, ஓகே, தேங்க்யூ. பார்த்தாங்களா, நல்ல வேலை எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் கிடச்சாங்க. வீடியோ பார்த்தா அவரே அன்ஃபாலோ பண்ணுறவர் தெரிஞ்சுக்காண்டா. வீட்டாரா? இல்லை இல்லை, பாம்பு மரம். ஏன்னா டைம் ஆகுதுல்ல இங்கேருந்து போகிறதுக்குள்ள. டைம் ஆகிடும். தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் 9 ஆகும் இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு. இந்த பக்கமும் ஊஞ்சலாங்கன்னா அங்கே வரலும் போகலாம் பொழுது நல்லாயிருக்கும். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். அது ஆனதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் இல்லைங்களா. பரவாயில்ல, ஆர்னிலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள், காரில் வந்திருக்காங்க. ஆர்னிலேருந்து கிட்ட தான் போலூர்லேருந்து வரணும். என்னென்னா தண்ணி இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. தண்ணி இருக்கிற ஒரு ஃபீலிங் வேறு இல்லைங்களா. இது வந்து இந்த பாதையிலேருந்து வருதா இல்லை அந்த பாதையிலேருந்தே வருதான்னு தெரியல. இது ஆல்ரெடி 2 பாதை போகுது. இது வந்து அமர்திக்கு போகிற போல போகுது, இது அமர்தி கட்டாக எடுத்து போகுது, அது வந்து திருவண்ணாமலைக்கு போகுது. எல்லா பக்கமும் இயற்கை மழை பெய்தால் தான் தண்ணி வரும் பொழுது, மழை பெய்யலாம் தண்ணி வராது பொழுது. யூடியூப் சேனல் ஐடியே நானே மறந்துடும் பொழுது. பேர் ஒரு நல்ல பேராக வைக்கணும்னு பார்க்குறேன். எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணிட்ட பிறகு மாற்றணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, யூடியூப்லாம் அதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுலேயும் தண்ணி இருக்குது பாருங்க. இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. ஓ, அந்த காரில் தான் வந்திருக்காரு, கியா காரில். நம்ம டிரைவர் தான் சொல்லி ஓட்டுன்னு போயிடலாமா. இந்த பக்கம்லாம் போகலாம் பொழுது, கீழே போய் பார்க்குறதுக்கு வழி இருக்குது பொழுது. எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இருக்கிறாங்க, யாரும் எங்கேயும் போகக்கூடாது. ஆரம்பம் போய்ட்டுறேன். அது மேலே போகக்கூடாதுங்களா? அந்த பக்கம் வழி இல்லைங்களா? இந்த பக்கமும் போட முட்டுக்குறாங்க போய். சரி, மயில் தான் கத்துது, மயிலை பார்க்க முடியல. பார்த்துட்டேன், தண்ணி இல்லை. ஹெல்மெட் போட்டால் வேறு வேணாம் தடிக்குது, வேறு ஸ்மெல் அடிக்கும். மேலே போவியா? இல்லை, போக மாட்டேன். ஏன்னா வாங்கி வந்து கொடுக்கலன்னா இந்த கடையும் இல்லை. இந்த பக்கம் மேலே கீழே ஏதோ போகுது வழி, ஆனால் சொல்ல மாட்டேறாங்க. 2 பக்கமும் போகுது. இன்ஜின் வேறு இன்னும் சூடாகவே இருக்குதா. எனக்காக ஒரே ஒரு முருகா, இந்த பக்கம் ஒரு ஃபால்ஸா, எனக்காக ஒரே ஒரு தரிசனம் காட்டுப்பா. மயிலை மட்டும் என் கண்ணில் காட்டுறியா?
முருகா ஓ முருகா எங்கடா இருக்கு? அதான் கொடுக்க முடியாது போடா அப்படின்றியா? சரி கிளம்புறான்ப்பா. நான் உன்னை பார்க்க, நீ என்னை பார்க்க விருப்பம் இல்லை, நானும் உன்னை பார்க்க விருப்பம் இல்லை. ஆனால் சவுண்டு மட்டும் கொடுப்பேன் அப்படி தானே? அம்மா எங்கே இருக்குன்னு தெரில. மாட்டா எனக்கோசம் ஒரு தர்ஷன் கூட கொடுக்க மாட்டேன்ல. ஸோ நான் கோச்சின் வீட்டுக்கு போகிறேன். முன்ன மாதிரி நானும் போய் ஒரு மலையில் உட்காந்துட்டேன். அதெல்லாம் தர முடியாது. கொடுக்க மாட்டாயா? காடு தாண்ட போகிறேன். காடு தாண்டா வராது. நிறைய மயில் இருக்குங்க இந்த காட்டில். ஆனால் நம்மளுக்கு தான் தரிசனம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. உன் பக்தன் ஆசையுடன் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாயா? ஓம் முருகா ஓம் முருகா. அம்மாவுக்கு சாப்பாடு எதனா வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னா கூட உள்ளே எதுவும் அலோடு கிடையாது. உள்ளே வந்து எப்படி சொல்கிறது, மேட்ச் பாக்ஸு ஓகேங்களா. உள்ளே வந்து அங்கே போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டை படித்து பார்த்துட்டு உள்ளே வரவங்க வாங்க. 5 மணியோட லாஸ்ட்டு. காலைல 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணியோட லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் அலோடு கிடையாது. பரவாயில்ல, ஸ்பெண்டர் ஏறாதுன்னு நினச்சேன். ஏறிட்டு இருக்கிறானு. திருப்பதியே ஏறுவாங்க நம்ம வண்டிலாம். இவன் 100 சிசி தானேங்க, 150 சிசி ஆகும். சாரி 50 சிசி இல்லை. ஏவா நம்ம யூடியூப் சேனலில் பெரிய ஆள் ஆகிட்டான்னு கேட்டாங்க. நம்ம அந்தளவுக்கு பெரிய ஆள் இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ கோழி குஞ்சு உள்ளுக்குள்ளே ஹெல்மெட்டை போட்டுன்னு ஓட்டுற ஒரே ஆள் நானும். 30 ரூபா தான் போட்டுக்கிறாங்க. நான் இவர் 40 ரூபா வாங்கிட்டு வரேன் உங்கள்கிட்ட. 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, அப்புறம் 60 ரூபா. காருக்கு 60 ரூபா போடுது. விடுங்க, 10 ரூபா பாட்டியம்மாவுக்கு ஒரு 10 ரூபா, அவங்களுக்கு ஒரு 40 ரூபா, 50 ரூபா. ஏதோ வந்ததுக்கு வீடியோ எடுத்துட்டேன்னா அவ்வளோதான். வீடியோ சேஃபாக ரெக்கார்ட் ஆகி அப்லோடு பண்ணிட்டேன்னா பலாப்பழம் வைக்கிறாங்க, தேன் கூட வைக்கிறாங்க. இதுதான் ஒரிஜினல் தேன் போடுறது. இங்கேயே வந்து உள்ள காட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வராங்க போடுறது ஒரிஜினல் தேன். ஆமாம், பாம்பு கூட அப்படியே ஐயோ ஏற்றிட்டுங்க. ஆஹா, பச்சை பாம்பு. ஸோ பச்சை பாம்பு மேலே ஏற்றிட்டாங்க. ஓ முருகா பெருமாளே, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கணுமா? பச்சை கலரில் இருக்கிறவங்க எங்கேயும் அடிச்சுன்னே தெரியல. பால்லே ஏற்றிட்டாங்க கரெக்டாக. பச்சை கலரில் இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் தெரியாதுன்னு வாங்க. மனசே கஷ்டமாக இருக்குது. தெரிஞ்சு ஏற்றலை, தெரியாமல் தான் ஏற்றணும். அதுக்குள்ளே போயிட்டேன், குடுகுடுன்னு ஓட்டேன். ஐயோ பெருமாள், எதுவும் ஆகக்கூடாது. தெரிஞ்சு ஏற்றிருந்தா எவ்வளோ கஷ்டப்படுவோம், தெரியாத ஏற்றிருந்தே எவ்வளோ கஷ்டப்படுறேன். மனசே கஷ்டமாக இருக்குது. வீடியோவில் ரெக்கார்டாக தெரியல. ரெக்கார்டாக இன்னும் ஏதாவது மரத்தில் ஏறி பழி வாங்கிடுமோ? பச்சை பாம்புங்க, அது தண்ணி பாம்பு மாதிரியே அது ஒரு பச்சை பாம்பு. அவ்வளோ சீக்கிரம் எங்கே போச்சுன்னு தெரியல. டக்குன்னு ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் பச்சை கலரில் இருக்குல்ல, அது வேறு பச்சை கலரில் இருக்குது. அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடுச்சு. வாலில் ஏற்றணும்னு அது ஒரு துடிச்சிச்சு பாருங்கள். என்னால் தாங்க முடியலங்க. நான் ஏதோ ஒரு கயிறு போட்டுக்கிறாங்க பொழுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் கயிறு இல்லைங்க, அது பாம்பு போகுது. பெருமலை எப்பப்பா எல்லா கடவுளும் அந்த பாம்பு காப்பாற்றணும், நல்லாயிருக்கணும். எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? கொஞ்சம் பார்த்து வந்துருக்கலாமா? தனியாக வந்தாருன்னு பார்த்து நான் வந்தாலும் தெரியல. பாம்பு மேலே ஏற்றிட்டேன். ஒரு உயிரை தெரியாமல் கொள்றதும் வேணும்னே கொள்றதும் பாவம் தானே. அது ரெண்டுத்தையும் நான் செஞ்சிட்டேன். நம்ம கால் மேலே அடிபட்டுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி வலிக்குமோ அது மாதிரி அதுக்கு வலிக்குங்க. அது உடம்புல வாலில் ஏற்றுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. என் வண்டியில் பாம்பு ஏறிச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள் யூடியூப்பில்.
ஏன்னா அது நான் ஜிம் மாஸ்டரையாக நான் அடிக்க வேணாம், அதை விட்டுருங்கண்ணா அப்படின்னு நான் அவர் குச்சி வச்சு குத்துறதுக்கே எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு அன்றைக்கி. ஓகேங்களா, பாம்பு வண்டிக்குள்ளே போய் அவ்வளோ அமுகலாம், வண்டியெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சாச்சு. பிரித்து அப்புறம் மெக்கானிக்கை நான் ஃபோன் பண்ணி மெக்கானிக்கை நான் வர வச்சு வண்டி ஃபுல்லாக பிரித்தாச்சு. ஏன்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமாகுது இல்லைங்களா, ரொம்ப கஷ்டமாகுதுங்க. அதுவும் ஒரு உயிர் தாங்க. யாரும் போய் வேணுமுன்னே அதை ஏற்றி அது நம்மளை கொத்தனா கூட என்ன பண்ணோம், சரி போடா அப்படின்னு விட்டுருணும். அதுதான் நம்மளோட இயல்பு. ஒரு ஜீவனை பழி வாங்கணுன்றதுக்குன்னா அப்படி பார்த்தா இங்கே எவ்வளோ பேர் யார் வேணா எவ்வளோனா பழி வாங்கணும். யாரையும் நம்ம பழி வாங்கிறதுக்கு நம்ம பிறக்கலை. ஓகேங்களா, மன்னிச்சு விட்றதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அவங்க தப்பு செஞ்சால் கூட நம்ம மன்னிச்சு விட்டு போயினே இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு தான் அந்த மன்னிக்கிற இதுவே கிடையாதுங்க. அப்பா 3000 வருஷம் 4000 வருஷம் பழமையான மரமாக இருக்குமோ, எப்படி கிளம்பி போயிருக்கிறோம். கிளை பயங்கரமாக போய்க்குது. இது இன்னும் வந்து 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் மேலே இருக்கும் போல இருக்குங்க. சும்மா இவங்க 3 கிலோமீட்டர்னு போட்டுக்கிறாங்க, 10 கிலோமீட்டர் மேலே தான் இருக்கும் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணுது. யாருன்னா தோணுச்சுன்னா அப்படியே சொல்லுங்கள். ஃபால்ஸ் எங்கேருந்து வருது தண்ணின்னு தெரில. இது வந்து லேக்கு வந்து தனியாக போலுது. காற்று அடிக்குதான்னு தெரில, புசு புசுன்னு. லேக்கு வந்து தண்ணி போலுது, அது வேறு தண்ணி போலுது. வாட்டர் ஃபால்ஸுன்றது தண்ணி. ஏன்னா நம்ம பிருந்தாவனம் கார்டனு இது யார் லிங்கா டேம் போயிருந்தோம் பார்த்தீங்களா, எங்கே ஜோக் ஃபால்ஸில். ஜோக் ஃபால்ஸுன்றது நீர்வீழ்ச்சி தனி, லிங்கா டேமுன்றது தனி. ஓகேங்களா, அந்த மாதிரி இது வாட்டர் ஃபால்ஸுன்றது தனி. ரைட்டில் போனால் என்ன வருது, இங்கே என்னென்ன ஃபேமஸ்ன்னு இந்த போர்டில் போட்டுடுறாங்களோ, வெல்கம் டு ஓஹோ போட் சவாரி, அப்புறம் ஃபால்ஸு, அப்புறம் வந்து அது பார்க்கு, அப்புறம் வந்து ஏதோ வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. வேறு எதுவும் இல்லைங்க. இருக்கிறதே பார்த்தோன்னா ஒரு 2 4 6 8 இருக்குது. ஓகேங்களா, வெல்கம் டு ECO ஜமுனா முத்தூர். இந்த பக்கம் தான் ஃபால்ஸ் போட்டுக்கிறாங்க. வேறு எதுவும் இந்த பக்கம் ஃபேமஸாக தெரியல. இந்த பக்கம் ரைட்டில் வேறு எதுவும் இல்லை போலுது. எல்லாம் ரைட்டில் போகிறாங்களே, தெரியல. நம்ம ரைட்டில் போய் என்ன பண்ண போகிறோம், சும்மா கொஞ்சம் தூரத்தை போய் பார்ப்போமா. வரும்போது இப்படி வரணும், போகும்போது இப்படி போவோம். ஐயோ, ரூட்டு கரெக்டா? ஆமாம் கரெக்ட். செம்மையாக இருக்குது. போட் ஹவுஸ் இருக்குது. இந்த பக்கம் போகணுமா? நம்ம இந்த பக்கம் போக முடியாது இல்லையா. நம்ம வரும்போது அப்படியே வந்தோம், இந்த பக்கம் போகணும். அம்மாடி போட் ஹவுஸ் ரோடே அப்படி தான் இருக்குதா? சூப்பர் மங்கி. வா, என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? இல்லைங்க, ஏதோ சாப்பிட்னு வராங்க, நல்லா இருக்குது. வா, இறங்கிட்டு ஒரு வீடியோ எடுத்துரும். குட்டி பையனை எடுத்து ஒரு வீடியோ போட்டலாம். ஆழம் எப்படியும் இருக்குங்க, செம்மையாக இருக்கும் ஆழம். ஏன்னா போட் ஹவுஸ் இல்லைங்களா, பயங்கர ஆழம் இருக்கும். பார்த்து கலகணும் பாருங்க. கல் எப்படி நிற்கிது பார்த்தீங்கன்னாக்க. அது வாட்டெல்லாம் முடியுது, வாட்டு கோவாந்து வாட்டு முடியதான் பரட்ட தலை மாதிரி ஆயிடுச்சு. சரி போகலாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. போட்டிங்லாம் இப்போ இருக்காது, ஏன்னா போட்டே போகல எனக்கு தெரிஞ்சு. இங்கே வேறு எதனா இருக்குமான்னா தெரில. இது நம்ம போலூரோட பிடிச்சிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு அங்கே போய் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே பிடின்னு பிடிச்சோன்னா சல்லுன்னு போயிடலாம். ஆனால் உண்மையாக வீட்டில் சார்ஜ் போட்டாங்க, இன்னும் சார்ஜரு ஷட் டவுன் ஆகலை. ஆனால் என்னென்னா ஆட்டோ இது பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும்போது மட்டும்
ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடுது. ஆனால் வெயில் டைமில் யூஸ் பண்ணோன்னா ஹீட்டு பயங்கரமாக ஆகுது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக இது பாருங்கள். இந்த இடத்துல வீடியோ எடுக்காத போயிருங்க. அதுக்குன்னா நான் நின்று ஏற்றுக்க வேண்டியதான். வா அழகாக இருக்குங்க. டிஎன் 59 மன்னார்குடியிலேருந்து வந்துக்கிறாங்க. 59 மன்னார்குடி பக்கம் தானே. கோல்டு போட். சாயங்காலம் தான் போட்டை சுடுவாங்களோ. இங்கே தான் டீ கடை இருக்குது. இப்படிங்க தான் போகணும். வா பார்க் செம்மையாக இருக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குது பார்க்கு. முன்னாடி டிசைன் சூப்பராக இருக்குது. ஊரில் நிறைய டெவலப் பண்ணுங்க. அட்வென்ச்சரு, த்ரில்லிங்கு. நம்ம ஊரை நம்ம தான் வந்து நிறைய வந்து வேறு லெவலில் ஒரு இது இப்போ எடுத்துகிட்டு போனோம். இந்த பக்கம் இந்த பக்கம் ஏதோ ஊர் போகுது. நகை கடனா, ஜம்னாமுத்தூர் நகை கடன். ஊட்டி மாதிரி தான் இருக்குது. ஆனால் கூலிங் டைமில் வந்தோன்னா செம்மையாக இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் டைம், கூலிங் டைமில் இப்போ எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது. வா கேர்ள்ஸ் ஸ்கூலாமே, கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஜம்னாமுத்தூர் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். அது போலூர் எப்படி போனோம்? நேராக போனோம். அப்போது நம்ம வந்து லெஃப்ட்டு அமர்ஜி ரோடு. அவர் வந்ததே பார்க்கல. குறுக்குன்னு பார்க்குறாரு. என்ன மண்டையில் கேமரா வச்சுருக்கிறாருல, பார்த்துட்டாரு. லெஃப்ட்டில் வந்து அமர்ஜி ரோடு. போலூர் எப்படி போகிறது? ஸ்ட்ரைட்டாக போகிறதா இல்லை இந்த டவுனில் போகணுமான்னு தெரியலையா. ஒரே ரோடு தான் இருக்கணும் நினைக்கிறேன். ஏன்னா போலூர் திருவண்ணாமலை. பஸ்ஸே வருதுங்க. பரவாயில்லைங்க. ஜம்னாமுத்தூருக்கு பஸ் வருதா? அப்போ அமர்ஜி ரூட்டில் தான் பஸ் இல்லையா? ஏன்னா அது ஹீல்ஸ் இல்லை இல்லைங்களா. அது ரூட்டில் கார் வரது மட்டும்தான். காரு 2 வீலர் மட்டும்தான் போடுது. ஓஹோ. நான் போலூர் எப்படிண்ணா போகிறது? போலூர் இது சரி ஓகே தேங்க்ஸ். ஓகேண்ணா. இது ரைட்டில் ஆலங்காயம் போதா? ஓஹோ இதுலேருந்து தான் வந்து கனெக்ட் ஆகுதா? இதில் போனால் ஆம்பூர் போய் கனெக்ட் ஆகிடும். போலூர் எதுக்கு போய் நான் ஆலங்காயம் போயிடலாம்ல. ஆலங்காயத்துலேருந்து நம்மளுக்கு கிட்ட தானே. ஆலங்காயம் ஒடுக்குத்தூர் அணைக்கட்டு அப்படி வந்துடுமா? ஓஹோ ஜம்னாமுத்தூர் ஆம்பூர் போதுங்க. ஆலங்காயம் போய்ட்டால் வாணியம்பாடி, ஆம்பூர் போகணுமா? ஓகே. ஏன்னா போலூர் போய்ட்டால் கிட்ட நம்மளுக்கு. இப்போ இங்கேருந்து ஆலங்காயம் போய் ஆலங்காயத்துலேருந்து வாணியம்பாடி, வாணியம்பாடிலேருந்து ஆம்பூர், ஆம்பூர்லேருந்து வேலூர். இது கிட்டவான்னு தெரியலையே. எது கிட்டனே தெரியல. இதுதான் பஸ் ஸ்டாண்டு போலூர். ஜம்னாமுத்தூர் எந்த பக்கம் கிட்டன்னு தெரியலையே. போலூர்லேருந்து வேலூர் ஒரே ரோடு தான். இப்போ இங்கேருந்து போலூர் வந்து என்ன ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குமா? எல்லாம் ஒரே இது தான் போலுது. 80 கிலோமீட்டர் வரும் போலுது. இந்த பக்கமும் 80 கிலோமீட்டர், அந்த பக்கமும் 80 கிலோமீட்டரு. இன்னொரு 200 பெட்ரோல் இருக்குது. வாங்கணும். ஊட்டி மாதிரி இருக்குங்க. என்னவோ ரோடு நல்லா இல்லைன்னா கஷ்டமாக போயிடுங்க. இப்போது இங்கேருந்து ஜம்னாமுத்தூர் காவல் நிலையம். இங்கேருந்து வண்டி அடைக்குது. இப்போது இங்கேருந்து நம்ம போலூர் ரோடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆம்பூர் வழியாக போகலாம். ஆம்பூர் ஹைவே தான், ஃபுல்லாக நேஷ்னல் ஹைவே. ஜாலின்னு போயிடலான்னு வச்சிங்களேன். ஆனால் திரும்ப ஆம்பூர்லேருந்து நம்ம வந்து கோல்டன் டெம்பிள் ரோடு பிடிச்சி இப்படி வரணும். ஓகேங்களா? ஒன்று அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வரணும். இதுனா போலூர்னு வச்சுங்க. போலூர்லேருந்து என் வீட்டுக்கே போயிடலாம். நான் போலூர் பக்கம் போகணும். ஓகேங்களா? போலூர்லேருந்து ஒரு பன்னீர் வீட்டுக்காக போய் வந்து அழகாக ஏறிடும். துணி கடை நல்லா இருக்குது. நிறைய காசு இருந்தால் இந்த மாதிரி டிஷர்ட்லாம் வாங்கி போடணுன்னு ஆசை தான். ஒரு கடையை பர்ச்சேஸ் பண்ணணும். ஆனால் என்ன காசு வந்தால் தான் செலவு பண்ண கூட மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த பணத்தோட அருமை தெரியுது இல்லைங்களா. செம்மையாக இருக்குங்க ரோடு. வேறு லெவலில் இருக்குது. நல்ல சேஃப்டி 2 பக்கமும் போட்டிருக்காங்க. போலூரே 42 கிலோமீட்டர் தானா?
42 கிலோமீட்டர் இருக்குது போலூர். எவ்வளோ? 42 கிலோமீட்டர் இருக்குது போலூர் இங்கே. ஆனால் போலூர் அந்த விவசாய நிலம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, சில்லுன்னு இருக்குங்க இங்கே. வா, அது தெரிஞ்சு பாருங்க அந்த மலை. என்னங்க முருகர் கோயிலா? சரவணா முருகன் ஆலயமா? வா, செமையாக இருக்குது. மலை மேலே போய் இறங்குது போல இருக்குது. மலை மேலே தான் இருக்குதா, மலை மேலே போய் இறங்குதான்னு தெரில. மை போட்டது பிச்சுன்னு வந்துனுக்குது. நம்ம அந்த தெது பாருங்க அமர்தி மலை, அந்த உச்சியில் அந்த மலைக்கு வந்து வந்தோம் நம்ம. அதான் அமர்தி மலைன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போ இதுவே நம்ம மலை மேலேருந்து தான் கீழே இறங்குவோமான்னு தெரில. வேகமாக போனால் காத்தடிக்குது புசு புசுன்னு. இப்படி போட்டுன்னு போனோன்னா நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஆஞ்சநேயர் அப்படின்னு போர்டே போட்டுக்கிறாங்க, நல்லாயிருக்கும். சுவிட்ச் ஆஃப் ஆகிறவரெலாம் ஓட்டம், அவ்வளோதான். சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா எடுத்து சார்ஜில் போட்டுடலாம். அதில் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துடுமோன்னு தெரில. 4Kல எடுத்தால் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வருது. 60ல் எடுத்தால் புசு புசுன்னு 40லே 30லே காற்றடிக்குது. இந்த பக்கம் ஹெவி காற்றடிக்குது. வா, கலகா செடியா? நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்கு. ஹலோ காய்ஸ், நான் இந்த வாய்ஸில் பேசுறது உங்களுக்கு நல்லா இருந்தால் இதிலே கண்டினியூ பண்ணலாங்க. அப்படியே போவோம், எங்கே போகிறோம்னா தெரியாது. போலூர் 41 கிலோமீட்டர், அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் கிராஸ் ஆகிருக்கும் போல இருக்குது. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் கிராஸ் ஆகிருப்போம் போல இருக்குது. நல்லா இருக்குது, ஆனால் நல்லா இல்லை சார். நல்லாவே இல்லை, அவனை போய் நல்லா இருக்குன்றீங்க. இல்லை, ஸ்டோர் ரூமில் என் ஃப்ரெண்டை பற்றி கேட்டாங்களா, சார் எப்படி இருக்குங்க? அதான் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், டேய் உன்னை நல்லாவே இல்லை, நீ எங்கடா நல்லா இருக்கிற, உன்னை பார்த்து நல்லா இருக்கிறான்னு கேட்குறாரு. ப்ரோ கம்முன்னு ப்ரோ, வெறுப்பேற்றாத ப்ரோ. அந்த மாதிரி நல்லாவே இல்லை, அவரை போய் நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க. இந்த வாய்ஸ் நல்லா இருந்தா இதையே கண்டினியூ பண்ணலான்னு இருங்க. உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்க. ஐ புத்து புத்து அம்மன் இல்லை, புத்து செல்லு செல்லு புத்து ஃபுல் லைட் குடிப்பு தமிழ்நாடு வனத்துறை. என்னடாது என்ன இருக்குன்னு தெரியல. அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டுவா. ஐயோ, ரிவர்ஸ் கீர் போட்டால் போயினே இருக்கிறானே, வர்றது உள்ள அனிமல்ஸ் எல்லாம் இருக்குமோ, அலோவ் பண்ண மாட்டாங்க, பார்த்து. சேவல்பூர் யமுனாமுத்தூர் வனைக்கோட்டை சரணாலயம் அலோவ் பண்ணுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்களா? எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குமோ தெரியலையே, போய் பார்த்துருவோமோ. வாடா போய் பார்ப்போம். தமிழ்நாடு வனத்துறை, வனத்துறைன்னு தான் போட்டுக்கிறாங்க, உள்ள அனிமல்ஸ் இருக்குமோ? வனச்சரகம் வனக்கோட்டம் அப்படின்னா அனிமல்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அனிமல்ஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அனிமல்ஸ் இருந்தால் இல்லைன்னா ஜூன் தானே போடணும், ஜூன் போடலையே, இதில் தமிழ் தானே போட்டுக்கிறாங்க. வேணாம் எதுக்கு, அப்புறம் உள்ளே போயிட்டோன்னா மிலிட்ரி இருந்து டமால்னு சுட்டாங்கன்னா ஒரு தப்புமே பண்ணாது. அதாவது ஐயோ தண்ணி ஊற்ற போகிறாங்க, நான் இப்போயே ஸ்லோவாகிறேன். தண்ணி ஊற்றிட்டாங்க சொன்ன மாதிரி. காரை நிப்பாட்டி தான் தண்ணி கழுவுனாண்ணா, அந்த டோர்லலாம் போடுமே. என் கஸ்டமரும் புத்தாங்கிறாங்க. அடுத்தவங்க மூஞ்சில் எச்சத்து போடுறது, தண்ணி போடுறதுலாம் வந்து சர்வசாதாரண விஷயம் இல்லைங்களா? பஸ்ஸு ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக பின்னாடி வண்டி வருதான்னு கூட பார்க்க மாட்டாங்க. எச்சத்து போவாங்க, தண்ணி ஊற்றி கை கழுவாங்க. அதெல்லாம் வா செம்மையாக இருக்குங்க. ஓ, நான் மேலே தான் போயின்னுக்கிறேன்னா, ஒன்றும் கீழே போகலையா? மேலே வந்து வனத்துறைன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வந்து இருக்கிற காட்டை வந்து இவங்க பாதுகாப்பாங்க, ஓகேங்களா? அவங்க தான் வனத்துறை. இது வந்து ஆக்சிடென்ட் ஜோனா, ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாதுகாப்பாக ஓட்டணுமா. செங்கம் 45 கிலோமீட்ரு. வா, மலையனூருக்கெலாம் போட்டுக்கிறாங்க, மலை மருத்தூர். இந்த பக்கம் எங்கே போகுது? அப்போ இந்த பக்கம் எங்கே போகுதுன்னு தெரியலையே. இந்த டவுன் எங்கேயோ போகுது. இதுதான் போலூரா? பள்ளி பகுதி மெதுவாக செல்லும், ஸ்கூல் பகுதி, ஓகேங்களா? ஸ்கூல் இருக்கனால பொறுமையாக போகணும்.
அதுதான் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கான். வா செம்மையாகுது. எவ்வளோ தடவை சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட, எவ்வளோ தடவை சொல்லிக்கிறேன். காது வலிக்குதுங்க, என்ன பண்ணுறது? ஹெல்மெட்டை தூர தூக்கி போட்டு இது வேறு பிச்சுனுக்குது, எங்கே போயிட்டுக்குது. போலூர் 42 கிலோமீட்டர்னா அங்கேருந்து போலூர்லேருந்து வேலூர் 35 கிலோமீட்டர் வருமோ இல்லை 50 கிலோமீட்டர் வருமோ தெரியல காய்ஸ். இதான் வனத்துறை ஆஃபீஸ் ஓகேங்களா? அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வனத்துறைனா இந்த இடத்த வந்து கவர் பண்ணி பாதுகாப்பாங்க. இங்கேருந்து போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. எலெக்ஷனாக ஸ்கூலில் ஓட்டு போடுறாங்க காய்ஸ். டீ காஃபிலாம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. நான் போய் டீ காஃபி வாங்கிட்டு வந்துட்டா எனக்கு ஒரு டீ கொடுவாங்க. காசு கொடுத்தா கொடுத்துருவாங்க. ஜாலியாகுது. ஓட்டுறது 20, அதில் கை விட்டு ஓட்டுற வேறு. தேன் விற்கிறாங்க. தேன் ஒரு பாட்டில் தேன் எவ்வளோன்னு தெரியல, ஃபுல்லாக தேன் தாங்க விற்கிறாங்க. பலாப்பழம் தேன்லாம் விற்கிறாங்க. பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு காய்ஸ். அங்கே பாருங்க காய்ஸ், அழகாகுது காய்ஸ். எனக்கு மலையை பார்க்கும் போதெல்லாம் மலை மேலே ஏறணும்னு ஒரு ஆர்வம் வருது காய்ஸ். ஆனால் என்ன, எனக்கு ஒரு 8 பேக் 6 பேக்கெல்லாம் வைக்கணும்னு ஆசையாகுது. ஆனால் முடியல. யாராவது போலூர் வராமல் புத்தூர்னு வருது. போலூர் கரெக்டா? போலூர்னு போட்டு பார்த்தேன், இப்போ புத்தூர்னு வருது. போலூர் போய் போலூர்லேருந்து வேலூர் போகிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் போகுது. ஆனால் இன்றைக்கி என் கேமராக்கு ஏகப்பட்ட வேலை கைஸ். பயங்கர ஒர்க் அவுட் பண்ணுறான். பயங்கரமாக வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணுறான். அண்ணாட்டே போலூர் இப்படி தானே போகணும். அட்ரஸ் கரெக்டாக சொல்ல அண்ணாட்டே. ஆமாம், ஏதோ பறந்து வந்துச்சு காய்ஸ். அங்கே பாருங்க காய்ஸ், ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க காய்ஸ். என்ன காய்ஸ், ஐயா ஐயா, நான் ஒரு மலை தீவில் இருக்கேன் காய்ஸ். அழகாகுது காய்ஸ் மலை. வா, மலை மேலேருந்து இறங்குற பொழுது டமால் டுமில் டமால் டுமில் டமால் டுமில் டமால் டுமில் டமால் டுமில். மேங்கோ மரம் காய்ஸ். மேங்கோ தொங்குது காய்ஸ். நீட் மேங்கோ காய்ஸ். வா, செம்மையாகுது காய்ஸ். மேங்கோ நீட்டாக இருக்குது. இதுனா எல்லா இடத்துலையும் குண்டாக இருக்கும். இதுனா வாழைப்பழ சைஸில் தொங்குது. வா, என்ன பேசுறதுன்றே தெரியவில்லை. மேல் நினைச்சு மறப்பான். ஏதோ ஒன்று பார்க்குறாங்க, எனக்கு படிக்க தெரியல காய்ஸ். அம்மாடி, இந்த பக்கம் ரோடு போகுது. என்னடா டவுனில் போகுது. அழகாக வந்து ஷூட்டிங் எடுக்கலாம் போகுது. என்ன காய்ஸ், ஏதோ தொங்குது. பனானா தொங்குது காய்ஸ். பனானா. வா காய்ஸ், எனக்கு இந்த மாதிரி பேசுறது நல்லா பிடிச்சிக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன தப்பாக நினைக்கிறாங்க காய்ஸ். ஒன்று பொண்ணுன்றாங்க, இன்னொன்று குழந்தைன்றாங்க. ஆனால் சின்ன குழந்தைங்களாம் இந்த மாதிரி வாய்ஸ் பேசினா நல்லா பிடிக்குது. ஒரு 38 கிலோமீட்டருங்க காய்ஸ். வா, என்ன வண்டி அது? ஓ கேடிஎம்மா? போலீஸு. எனக்கு போலீஸ்னாலே பயம். நான் ஓடுற ஊற ஓட்டேன். என்ன ஒன்றும் தம்பிக்கு லிஃப்ட் வேணுமா? இல்லையா, லிஃப்ட் வேணும்னு கேட்கவே இல்லையா. ஏன் தெரியுமா போலூர் பக்கம் போகிறேன்? அந்த பக்கம் அழகாக விவசாயம்லாம் நேற்று பண்ணாங்க. நான் அந்த பக்கம் தான் வந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பிடிச்சிது, அதனால நான் இந்த பக்கமே போகிறேன்டா. விட்றேன் ஒரு நாள் ஆலங்காயம் பக்கம் வந்து ஆலங்காயம் பக்கமே போகிறோம், புரியுதா? அதுக்கோசம் பார்ட் 3 வீடியோலாம் போட முடியாது. பார்ட் 2 வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நான். இது சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா அதோட முடிஞ்சிடும் பார்ட் 2 வீடியோ. அதனால் இந்த இயற்கை வந்து அழகாக எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ வந்து ஊட்டியிலேருந்து இறங்கிட்டு இருக்கோம் கைஸ், ஓகேவா? அதனால் ஊட்டியிலேருந்து 2 ஹில்ஸ் வழி. அதனால் இது வந்து அமர்தியிலேருந்து ஒரு வர வழி, ஒன்று வந்து போலூர் வழியாக ஏறுறது, ஒன்று போலூர் வழியாக இறங்குறதுக்கு ஒரு வழி, ஓகேவா? அமர்தியிலேருந்து நம்ம அப்படியே வந்துட்டோம். இப்போ போலூர் வழியாக கீழே இறங்கின்னு வரோம். இது முடிஞ்சோடனே ஆலங்காயம் வழியாக போய் அப்படியே ஆலங்காயம் வழியாக வந்துட வேண்டியதான். மொத்தம் 3 வழி. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா? ஆஹா, அப்போ ஒடுக்குத்தூர் வழி, அதான் ஆலங்காயம் வழியாக ஒடுக்குத்தூர் போயிடலாம். ஆமாம்ல, ஒடுக்குத்தூர் வழியாக வந்துடலாமே, கோல்டன் டெம்பிளுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுமே. வண்ண மேலே அந்த கொண்டையை மறந்துட்டேனே. அதாவது
எப்படி சொல்கிறதுன்னா நேராக வேலூர் வந்து அணைக்கட்டுலேருந்து உடுக்குத்தூர் போத்தால நேராக ஆலங்காயம் வந்து ஆலங்காயத்துலேருந்து அப்போ ஆலங்காயம் போயிருக்கோமே, தப்பு பண்ணிட்டேனே காய்ஸ். ஆலங்காயத்துலேருந்து கிட்ட காய்ஸ், ஆலங்காயத்துலேருந்து அணைக்கட்டு. அணைக்கட்டுலேருந்து கோல்டன் அரியூர், பூசூர், கோல்டன் டெம்பிள் அதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கலாமே. தப்பு பண்ணிட்டேன் காய்ஸ். அப்போ இந்த பக்கம் வந்தது இது சுற்று இல்லை. இப்படி போலூர் போய் 42 கிலோமீட்டர், திரும்பி அப்படியே வந்து 42 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர் ஓட்டுற கதையாயிடுமே. காற்று புசுன்னு அடிக்கும் போல இருக்குது காய்ஸ். ஏன்னா இப்படி போட்டோம்னா இங்கெல்லாம் ஒரே டஸ்ட் ஆகுது, அதனால இப்படி போட்டுக்கலாம். அண்ணனுக்கு கோவம் வந்துச்சு, அந்த முன்னாடி போகிற வண்டியை பூச்சிடலான்னு போகிறாரு தெரியல. 10 பஸ் இப்படி போயிருக்கல. இல்லை வரலை, நல்லா சேஃப்டியாக ஓட்டுறாரு. ஆனால் கொஞ்சம் டேஞ்சர், ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாது. பாரு, பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் போட்டிருக்காங்க. ஆனால் அப்போ தான் நாங்கள் வேகமாக ஓட்டுவோம் அப்படின்னு போயினுங்கிறார். நானே சென்னைக்கு போயிட்டு நம்பர் பிளேட்டே காணுமே இந்த வண்டியில். நம்பர் பிளேட்டுக்கு அடியில் கேட்டுன்றாரா? போட்டி போட சொல்கிறாரா என் கூட? ரைட்ரா. இங்கே கிளறதுக்கோசம் சீன் போட்டு ஓட்டுறாரா? என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வாடா நீ முடிஞ்சா அப்படின்னு போட்டிக்கு கூப்பிட்றாரு போகுது. நம்மளுக்கு அந்த போட்டிக்கு போகிறதெல்லாம் பிடிக்காது காய்ஸ். என் வண்டி சாதுவான வண்டி, அம்மா எல்லாம் பயங்கர மோசமாக ஓட்டுறாங்க பிள்ளைங்க போலகுது. எனக்கு இந்த விளையாட்டு வேணாங்க. ஏன்னா நம்ம சேஃப்டியாக போய் சேஃப்டியாக வந்தால் போதும். நம்மளுக்கு இந்த விளையாட்டெல்லாம் வேணாம், வேற விளையாடலாம் ஓகேங்களா. நம்ம வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அதனால் ஓரமாக போய் ஓரமாக வந்துடலாம், அதான் நம்மளுக்கு நல்லது. சாமந்தி பூ செம்மையாகுது பாருங்க, சூப்பராக சாமந்தி பூ. சாமத்தில் வாரேன், சாமந்தி பூ தாரேன். என்னடா டைலாகு, அதுக்கேற்ற மாதிரியே படிச்சுக்கிறான் போகுது டைலாகு. வா, மண் வாசனை சூப்பராகுதுங்க. மண், ஐயோ ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆக போதா? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது.